எல்லாருமே மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களே இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்களேன், இதை வச்சு தான் நம்ம என்ட்ரியே எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ஆர்டர் மாடிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா அதை வந்து எரர் ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது நேற்று ஈவினிங் வந்து மார்க்கெட் க்ளோசிங் டைமில், அதாவது 3:15 to 3:30 அந்த டைமிங்கில் யாராவது பல்க் வால்யூம்ஸில் மார்க்கெட் கேப் அப் ஆகும், கேப் டவுன் ஆகும், இல்லை இதுதான் ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு அவங்களுடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னைக்கு ஏதோ ஒரு எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ்னால இல்லை மார்க்கெட் நியூஸ்னால நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிற அந்த பொசிஷனுக்கு எகெயின்ஸ்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்போது மோஸ்ட்லி இந்த 5 மினிட்ஸில் லாஸஸ் ரொம்ப அதிகமாக ஆகிடக்கூடாது, கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேற்று மிச்சம் வச்சுட்டு போன அந்த ஆர்டர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை வச்சு இன்னைக்கு டேக்கான மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் 1 மினிட் இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ஒரு மித், ஓகேவா? இது அப்படி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று டே பண்ணி வச்சுட்டு போன அந்த ஓப்பன் பொசிஷன்ஸை மாடிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணுவாங்களே தவிர இன்னைக்கான மார்க்கெட் மூமெண்ட் இந்த டைரக்ஷனில் போகணும், அந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிற அந்த டெசிஷனை 5 மினிட்ஸில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட்டில் ஒரு சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அதுக்கேற்றாப்புல அவங்களுடைய டெசிஷன்ஸை எடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேண்டிலை வச்சுட்டு மட்டும் உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை இதுக்கப்புறமா பார்க்குறத அவாய்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த மாதிரியான மூமெண்ட் கொடுக்குதுங்கிறத வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான என்ட்ரிஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.